சித்தர் உலகத்தை நீங்கள் ஆழமாக கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக எளிமையான ஒரு வாழ்வுங்க அவங்க வாழ்வு. சும்மா இருந்தாங்க. முடிந்த வரைக்கும் அவங்க சும்மா அமைதியாக இருந்தாங்க. வெளிப்புறமா மட்டும் இல்லைங்க, உள்புறமாவும் அவங்க ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. அதனால தான் பல விஷயங்கள இந்த உலக மக்களுக்காக அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, சூட்சுமமா இருக்கும். குறியீடா இருக்கும். சித்தர் எழுத்துக்கள்லாம் பார்த்தா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அவங்க 2, 3 விஷயத்த தாங்க சொல்றாங்க. என்னன்னா, "தவமே சொர்க்கம். பேச்சை குறைத்து மூச்சை கவனி" அப்படின்றாங்க. மூச்ச தாங்க அவங்க பிரதானமா அவங்க முன்னிறுத்துறாங்க. ஏன்னா, மூச்சின் வழியா தான் பல விஷயங்கள் நமக்குள்ள ப்ராசஸ் ஆயிட்டுருக்கு, நடந்துட்டுருக்குங்க. மூச்சு தான் நான் பேசுகிறேன், நீங்க கவனிக்கிறீங்க, நீங்க சிந்திக்கிறீங்க, மறுபடியும் நான் பேசுகிறேன். நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய தொடர்பு இந்த மூச்சு தாங்க. மூச்சு போச்சுன்னா பேச்சு போச்சு, எல்லாமே போச்சுங்க. மூச்சு தான் ஆன்மீகத்தின் ஒரு பிரதானமான ஒரு வழிப்பாதைங்க.